நடைபெற்று முடிந்த சென்னை பெங்களூரு இடையிலான போட்டியில் பெங்களூரு அணி சின்னசாமி மைதானத்தில் வைத்து சிஎஸ்கே அணியை 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூரு அணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றது. எனவே இந்த ஆட்டத்திற்கு பிறகு பல நிகழ்வுகள் நடந்துள்ளது. அதாவது முதல் நிகழ்வை பார்க்கையில் ஆர்சிபி வீரர் தினேஷ் கார்த்திக் கூறியது என்னவென்றால், ஆர்சிபி வெற்றிக்கு தோனி தான் காரணம் என்று கூறியுள்ளார். ஏனெனில் யாஷ் தயால் வீசிய பந்தை தோனி ஒரு லாங் சிக்ஸர் ஒன்றை விளாசினார். அப்பந்தானது மைதானத்தை விட்டு வெளியே சென்று விட்டது. இந்நிலையில் பிறகு புது பந்தானது ஆர்சிபிக்கு வழங்கப்பட்டது. எனவே இது குறித்து தினேஷ் கார்த்திக் பேசுகையில், வெளியில் சென்ற ஈரமான பந்தை விட புதிய பந்தில் எளிமையாக பந்து வீசினோம் என்று அவர் கூறியுள்ளார். அடுத்ததாக மற்றொரு நிகழ்வை பார்க்கையில், இப்போட்டி முடிந்த பிறகு மகேந்திர சிங் தோனி ஆர்சிபி வீரர்களுக்கு கை குலுக்காமல் சென்று விட்டார். இது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதாவது தோனி நீண்ட நேரமாக களத்தில் நின்றிருந்த பொழுது ஆர்சிபி வீரர்கள் தங்களது வெற்றியை மைதானம் முழுவதும் சுற்றி சுற்றி கொண்டாடினார்கள். அந்நேரத்தில் அவர்களின் வெற்றி கொண்டாட்டத்தை தடுக்க விரும்பாமல் தோனி டிரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்றிருக்கலாம். இல்லையெனில் தோனிக்கு ஏற்கனவே முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் நீண்ட நேரம் நிற்க முடியாமல் ஒருவேளை திரும்பியிருக்கலாம். இதுகுறித்து இங்கிலாந்து வீரர் மைக்கேல் வாகன் அவர் கருத்தை தெரிவித்துள்ளார். அதாவது போட்டி முடிந்த கையோடு கை குலுக்கிவிட்டு பின்னர் கொண்டாட்டத்தில் ஆர்சிபி வீரர்கள் ஈடுபட்டிருக்கலாம். ஒருவேளை தோனி போன்ற ஜாம்பவான்கள் திடீரென மறுநாள் காலையில் ஓய்வை அறிவித்திருந்தால், அடடா தோனிக்கு கை குலுக்காமல் விட்டுவிட்டோமே என அப்படி ஒரு சூழல் ஆர்சிபி வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இதில் மற்றொரு நிகழ்வு என்னவென்றால், சிஎஸ்கே ரசிகர் ஒருவரை சுற்றி ஆர்சிபி ரசிகர்கள் சுற்றி நின்று ஆர்சிபி ஆர்சிபி என முழக்கமிட்டு வந்தனர். இந்த நிகழ்வு இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.